ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா புது மொபைல் வாங்கியிருக்கோம். அது இதுக்குடா தமிழில் அப்படி வச்சுருக்கீன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க. நீங்கள் உள்ளே வந்தால் தான் எனக்கு வியூஸ் வரும். ஸோ அந்த ரீசனால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி தமிழ்னு வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாமா? அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா புது ஃபோன் வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கோம். ஏன்டா பிஆர் சிஎஸ் எல்லாம் போகலான்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஆர் பக்கம் போனால் ஹேக்கர் வராங்க, சிஎஸ் பக்கம் போனாலும் ஹேக்கர் வராங்க, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சரி நம்மளால் முடிஞ்ச யார் அடிக்க முடியுமோ அவங்கள அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோன் ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஃப்யூச்சரில் ஹேக்கர்ஸோட எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா வேணால் நம்ம அந்த வீடியோ போடலாம், ஓகேங்களா? சிஎஸ் ஆர் பிஆர், ஓகேங்களா? அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லக்குட்டி தங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்திருக்காப்புல. சரி அவனையாச்சும் சரி அடிச்சுட்டு வீடியோ போகலான்னு பார்த்தா அவனை எனக்கு மேலே சர்வே பண்ணுற பிளேயராட்டுக்கு ரொம்ப நேரமாக அங்கே இருந்தான், ஓகேங்களா? சரி அவனை அடிக்கலான்னு பார்த்தா அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸு சுத்தமாக மாட்டேங்குது. அதாவது நான் ஃபோன் வாங்கி ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். அந்த ப்ளேயிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறேன்னு பார்த்துக்கோ, ஓகேங்களா? பழைய மொபைலாக இருந்தால் ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். இதே புது ஃபோனுனால கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது செட்டிங்ஸ், ஓகேங்களா? ஆனால் சரின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸை மாற்றினேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய லைக் ஷேர் சப்ஸ்கிரைபில் மட்டும்தான் இந்த சேனலை க்ரோத் பண்ண முடியும், ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்தேன், உட்காந்து இவனை அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்குன்னு மேலே நல்லா ப்ளே பண்ணுற பிளேயராட்டுக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த ஏன் படவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா திரும்பி வந்து பார்த்தா நான் போனமாக கிடக்குறேன், ஓகேங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஒன்று வந்துடுச்சு. சரி அடுத்த ரவுண்டு பார்த்தோம்னா நம்ம கிட்ட தான் கன் சுவிட்சு வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தா தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா கன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி தலைவை அப்படி என்ன தான் எடுப்பான்னு பார்த்தா ஸ்னைப்பர் எடுத்து வச்சுருக்காங்களா, ஓகேங்களா? ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸை வைக்கவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைவன் ஸ்னைப்பரில் வந்துட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அவனை அடிக்கலான்னு 1 செகண்ட் பார்க்குறேன். தலைவர் நல்லா தான் ஏறி வந்தான். ஆனால் என்னோடய ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா அழுத்துறேன். ஆனால் ஸ்கோப் விட மாட்டேங்குது. என்னடான்னு அப்புறம் யோசித்து பார்க்கும்போது தான் நினச்சேன், நம்ம செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆப்ஷன் ஆஃப் ஆகிருக்கு. எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. சரி இப்போதைக்கு அவனை எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடி எப்படியோ பட்டுருச்சு. சத்தியம் சொல்லணும் எப்படி அடிச்சுன்னு எனக்கே தெரில. ஆனால் எப்படியோ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலைவனை லைட்டாக வெறுப்பேற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். சரி இந்த ரவுண்டில் செட்டிங்ஸ் மாற்றலான்னு பார்த்தா எனக்கு எந்த செட்டிங்ஸ்னு தெரில. அதனால் சரி இதே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு தானே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் அடிச்ச ஒரு நப்பாசிலே பார்த்தீங்கன்னா திருப்பி நான் போய் அடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி இவன் என்னடா பண்ணுறான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா தலைவன் எனக்கே ஒரு அடி கொடுத்துட்டாப்புல. சரி இன்னொரு அடி அடிக்கலான்னு பார்த்தா தலைவன் திருப்பி முடியல. சரி அவரே அழுத்தான், ஓகேங்களா? இதுவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கோப் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சைஃபன் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணுவேன். இப்போ நான் அசால்ட்டாகவே அடிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுக்கிறோமே வந்துட்டா படிக்கலாமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிட் எடுத்துருக்கோம், ஓகேங்களா? சரி இதை வச்சும் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சரி வெயிட் பண்ணோம். தலைவன் வருவானா வரமாட்டான்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. பார்த்தா குளுவால் விழுவ மாட்டேங்குது. ஏன்டா அதுக்கு தான்டா குளுவால் விழுவாது அது விழுவாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு சுற்றி வால் போகலான்னு பார்த்தா இங்கே சின்ன கேப்பு. சரி மெட்டிக்கிட்டு போட்டுட்டு பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் தலைவன் போன மாதிரி போனால் திருப்பி வந்துட்டு ஒரே அடியாக அடிச்சுட்டா, ஓகேங்களா? சரி இந்த ரவுண்டு போயிடுச்சு. சரி போகிறது புது நம்ம செட்டிங்ஸை சரியாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஹெட்ஷாட் தான் அடிக்கக்கூடாது, நம்ம அழுத்தி பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்தி பிடிக்கிறதுக்காக வந்துட்டோம், ஓகேங்களா? தலைவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அங்கே தான் வருவான்னு பார்த்தா தலைவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என் பக்கத்தில் வந்துட்டான். சரி ஒன் டாப் ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா மெடிக்கெட் போட்டால் தான் அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாச்சும் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு போட்டேன். சரி இங்கே தலை தெரியுமான்னு பார்த்தேன், தலை கூட தெரியல. தலை தெரிஞ்சிச்சுன்னா ஒரே அடி அடிச்சிருக்கலாம். சரி தலைவன் பார்த்தீங்கன்னா தலை தெரியுமான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் இப்போ ப்ளே பண்ணுறது என்னோடய மெயின் ஐடி கிடையாது. சரி கண்டென்ட்காக சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்திருக்கேன், ஓகேங்களா? ஏன்னா என்னோடய பழைய ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுறேன். உங்களுக்கு என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா?
சரி கடைசியாக பார்த்தீங்கன்னா இவனை அழுத்தி பிடிச்சிட்டு சரி நான் தான்டா பிளேயர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ்மெண்ட் வேறு கொடுத்துக்கிட்டு லைக் வேறு பண்ண மாட்டேங்கிறான். சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு வந்துடுச்சு. அதனால் பற்றி அந்த கொஞ்சம் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு ஓகேவா. நான் கட் பண்ணது கிடையாது, அது கட் பண்ணிடுச்சு. அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கத்தியை வச்சுட்டு ஒரே சொருகுங்க, எங்கே சொருனான்னு தெரில. ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரே குத்திட்டாரு ஓகேங்களா. சரி நம்ம எனிமி பைப்பில் பாவம்னு நினச்சா பார்த்தோம்னா கத்தியிலே குத்திட்டாப்புல. சரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே சான்ஸ் ஏன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காப்புலன்னு சொல்லிட்டு போனேங்க. எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் நினச்சேன். சரி ஓகே நம்மளை பார்த்தீங்கன்னா நான் தாண்டா பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ்மெண்ட் வேறு கொடுத்துக்கிட்டு சரி ஓகே அவன் நம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோம். அந்த ஒன் டாப் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. அண்ட் இந்த தலைவன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே வருவான் இந்த ரவுண்டில். அவன் என்ன கன் எடுக்க போகிறான்னு தெரில. 4v4 வந்துருச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி எடிட் பண்ணி ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போடுவோம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசி நான் அதை போட்டுருவோம் ஓகேங்களா. சரி இவங்க தலைவன் என்னடா கையில் பிடிச்சிருக்கான்னு பார்த்தா திருப்பியும் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன்டா தம்பி ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணது தெரில. சரி ஓகே இதை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு ட்ரோனை போட்டு விட்டு சரி பின்னாடி போகலான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பைப்பில் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வர மாட்டேங்குது. அதுவும் க்ளூவால் போல் சுத்தமாக வர மாட்டேங்குது. அப்படின்னு பார்த்தா இந்த லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம முடிச்சிருப்போம். இல்லைனா அப்படின்னா நான் செத்துருப்போம் ஓகேங்களா. ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு நல்ல ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். பை. Come on. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாருமே கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள